பாபாஜி, பிள்ளைகளே, வாழ்க்கை என்று சொல்லப்படும் வழி நேர்கோடு அல்ல. அது ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட பயணம். யாருக்கும் எளிதல்ல, ராமனுக்கே எளிதில்லை. இன்று நான் உங்களுக்கு சொல்லப் போவது ராமனின் அயோத்தி வாழ்க்கை, அவரின் டப்பாம், அவரின் கூடி வாழ்தல். இவை உங்கள் வாழ்க்கையையும் மாற்றும். சாப்டர் 1. அயோத்தி. தர்மத்தின் நகர் அயோத்தி சக்தியும் அமைதியும் கலந்த நகரம். அந்த நகரம் ஒரு இடம் மட்டுமில்லை, ஒரு நெறியும் ஒரு ஆவியும். ராஜா தசரதன் ஆட்சி செய்த நாடு, வளமோடு தழைத்த ராஜ்யம், சமாதானம், அன்பு, ஒற்றுமை. பாபாஜி சொல்கிறார், தர்மம் இருக்கும் இடத்தில் பயம் இல்லை, தர்மம் இருக்கும் இடத்தில் பசி இல்லை, தர்மம் இருக்கும் இடத்தில் போராட்டம் இருந்தாலும் தோல்வி இல்லை. அப்படிப்பட்ட நகரில் ராமன் பிறந்தார். சாப்டர் 2. ராமனின் சிறுவயது. ராமன் வளர்ந்த விதம் சாதாரணமில்லை. நேர்மை முதலில், அன்பு அடுத்தது, கடமை மூன்றாவது. அவருக்கு கிடைத்த 3 முக்கிய பயிற்சிகள். 1. கோபத்தை அடக்குதல். 2. வெற்றி வந்தாலும் தாழ்மையை காத்தல். 3. நெறியை காப்பது தன்னையே காக்கும் என்ற உண்மை. பாபாஜி டீச்சிங். குழந்தைக்கு முதலில் கொடுக்க வேண்டியது எஜுகேஷன் கிடையாது, அடக்கம், நன்றி, அன்பு. அதுதான் உண்மையான கல்வி. சாப்டர் 3. கர்ம பாதை. ராமன் வளரும்போது ஒவ்வொரு சம்பவமும் தர்மத்துக்கான பயிற்சி. ஒரு நாள் ராமன் ஒரு பறவையை பார்த்து அது காயமடைந்து புல்லில் விழுந்தது. ராமன் அதை தூக்கி வைத்தான், அழகாக ரெஸ்ட் கொடுத்தான். பாபாஜி சொல்கிறார், ராமனின் இதயம் எளிது, தீமைக்கு பதில் நன்மை, கடும் சூழ்நிலைக்கும் மென்மையான மனம். அந்த பறவை பறந்தது. அந்த நாள் ராமனின் மனதில் ஒரு விதை விழுந்தது. என்னை பார்த்து யார் உதவுகிறார்கள் என்பது முக்கியமில்லை, நான் யாருக்கு உதவுகிறேன் என்பதுதான் என் தர்மம். சாப்டர் 4. ராம லக்ஷ்மணன் பிணைப்பு. லக்ஷ்மணன் என்றால் ஒரு அன்பின் உருவம். ராமனை விட்டு பிரிவே இல்லை. அவரின் மூச்சே ராமன். ஒரு நாள் லக்ஷ்மணன் ராமனிடம் கேட்கிறான், லக்ஷ்மணன், அண்ணா, நீ எப்போதும் கோபம் வரவில்லையே? ராமன், கோபம் வராததில்லை தம்பி, ஆனால் ஒரு நிமிடம் காத்தால் எல்லா கோபமும் தானாக இறங்கிவிடும். பாபாஜி சொல்கிறார், கோபம் வராதவன் இல்லை, கோபத்தை அடக்கும் வந்தான் இவால்வ்டானவன். சாப்டர் 5. விஸ்வாமித்திரர் வருகை. ஒரு நாள் அயோத்தியின் தருமம் காத்து நின்ற விஸ்வாமித்திரர் வந்தார். அவர் மனம் ஹெவி, யாகம் கலைந்து கொண்டிருக்கிறது. அசுரர்கள் டிஸ்டர்ப் செய்கிறார்கள். ராஜா தசரதா, உன் ராமனையே நான் வேண்டும். அந்த வார்த்தை கேட்டு தசரதன் அதிர்ந்தார். ஆனால் ராமன் அமைதியாக எழுந்து கரம் கூப்பினான். அப்பா, நான் போகிறேன். பாபாஜி சொல்கிறார், தர்மத்துக்காக சாக்ரிஃபைஸ் செய்யும் போது மனம் பயப்படக்கூடாது. அதை ராமன் நமக்கு காட்டினான். சாப்டர் 6. ராமன் காட்டில் நடந்து கொண்டே இருக்கிறான். லக்ஷ்மணன் அருகில். விஸ்வாமித்திரர் முன்னால் அந்த காற்றின் ஒலி, அந்த மரங்களின் சப்தம், அந்த சிலந்தி கூட பயப்படாத அமைதி. அதில் ராமன் முதல் பாடம் பெற்றான். நேச்சர் டீச்சர்ஸ் சைலன்ஸ். பாபாஜி டீச்சிங். அமைதி இல்லாதவன் முன்னேற முடியாது. சொல்லில்லாத இடத்தில்தான் ஆன்மா பேசும். சாப்டர் 7. தாடகையின் கதை. அசுரி தாடகை ஒரு வலிமை சின்னம். ஆனால் வலிமை தவறான பாதையில் சென்றால் அது அழிவு மட்டுமே. விஸ்வாமித்திரர் ராமனிடம் சொல்கிறார், இவளை நீ உயிரோடு விடக்கூடாது. ராமன் மனதில் ஒரு வேதனை, நான் ஒரு பெண்ணை ஏன் சுட வேண்டும்? அப்போது விஸ்வாமித்திரர் கூறும் வார்த்தை, ராமா, தர்மத்துக்கு பெண் ஆண் என்ற வேறுபாடு இல்லை, தீமை தீமையே. பாபாஜி சொன்னார், இங்கே ஒரு ஆழமான ஞானம். தீமைக்கு இரக்கம் கொடுத்தால் தீமை பெருகும். ராமன் அம்பு விட்டு தாடகையை விடுவித்தான். சாப்டர் 8. யாகம் நிறைவு. ராமன் ஃபர்ஸ்ட் விக்டரி. ஆனால் அவன் முகத்தில் செலிப்ரேஷன் இல்லை, அமைதி மட்டுமே. பாபாஜி டீச்சிங். உண்மையான சாதனை உண்மையான உள்ளக அமைதி தரும். அடுத்து என்ன செய்யலாம் என்ற கவலை தராது. சாப்டர் 10. மிதிலா நகரம். விஸ்வாமித்திரர் ராமனை மிதிலா நகரத்துக்கு அழைத்துச் செல்கிறார். மிதிலா பொன்னாலான நகரம் அல்ல, அரசர் ஜனகர் தர்மத்தாலான நகரம். இங்கேதான் ராமன் ஃபர்ஸ்ட் டைம் சீதையை பார்க்கப் போகிறார். சாப்டர் 10. சீதையின் முதல் தரிசனம். சீதா. அவள் அழகால் பிறரை கவரவில்லை, அவள் தூய்மையால் உலகத்தை கவர்ந்தாள்.
அவள் கண்களை ராமன் மீது வைத்த அந்த நொடி உலகமே நின்றது போல பாபாஜி சொன்னார், அன்பு என்பது கண்களில் தொடங்கும், ஆனால் இணைவு ஆன்மாவில் உருவாகும். சாப்டர் 11. சிவபரமான பின்புலம் சீதையின் வாழ்க்கை. ஒரு சேலஞ்ச். சிவபெருமான் வைத்திருந்த வில்லையை யாரும் எடுக்க முடியவில்லை. அதை தூக்கக்கூடியவன் அவள் கணவன், ஆனால் யாரும் முடியவில்லை. சாப்டர் 12. ராமன் வில் எடுத்த தருணம். ராமன் சிவவில்லையை பார்த்தான். அதில் திமிரும் இல்லை, அதில் பயமும் இல்லை. பாபாஜி சொன்னார், ராமன் வில்லையை தூக்கியது மசலால் அல்ல, அவன் பியூரிட்டியால். வில்லின் நெருக்கம் உலகம் சுவாசம் நெறித்தது. அவன் அதை உடைத்தான். சீதையின் வாழ்க்கை ஒரே நொடியிலே மாற்றம். சாப்டர் 13. உண்மையான இணைவு. சீதா உள்ளே சொன்னாள், இவனே என் உயிர் காதல். ராமன் உள்ளே சொன்னான், அவள் என் வாழ்க்கையின் தர்மம். பார்ட் 3 எண்ட். பாபாஜிஸ் க்ளோசிங் டீச்சிங். பாபாஜி டீச்சிங். பிள்ளைகளே, அன்பு வரும், பிரிவு வரும், வெற்றி வரும், தோல்வி வரும். ஆனா அவ யாரையும் கிரேட் ஆக்காது. ஒரே ஒரு விஷயம்தான் மனிதனை உயர்விக்கிறது, அவன் நடந்த விதம். ராமன் கிரேட்னஸ் அவன் வெற்றிகளில் இல்லை, அவன் தாழ்மையில்.